அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக பண்ணக்கூடிய ஒரு பனானா கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பனானா கேக் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக, நல்ல மாய்ஸ்டான, ஸ்பாஞ்சியாக நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம கனிந்த வாழைப்பழத்தில் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்திருக்கேன். இது என்ன பழம்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி. நம்ம கனிந்த வாழைப்பழமாக எடுக்கும்போது அது மேஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் நீங்களுமே கனிந்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு தேவையான சுகர் பவுடர் வந்து நம்ம பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். அதாவது வெள்ளை சீனி நாட்டு சர்க்கரையும் கலந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எப்படினாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட 2 முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை வந்து நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ளதாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த முட்டையோட ஸ்மெல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து முக்கியமானது வந்து நம்ம சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருக்கான்னு பார்த்துக்கணும். ஒரு விரல் விட்டு உள்ளே பார்த்துக்கோங்க சுகர் கரைஞ்சிருக்கான்னு. அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து க்ளீன் பவுல் எடுத்துகிட்டு அந்த 4 வாழைப்பழத்தில் உள்ள தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் உள்ள பழத்தை மட்டும் நம்ம எடுத்து வச்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு கிளாஸ்க்கு பின்புறத்தை வச்சு தான் அந்த மாதிரி அமுக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபோர்க் கூட யூஸ் பண்ணலாம். நான் ஃபோர்க் யூஸ் பண்ணல. இந்த மாதிரி கிளாஸ் வச்சு அமுக்கும் போது எனக்கு நல்லா ஈஸியாக இருந்தது, நல்லா மசிஞ்சு வரதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து மசிச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்சர் வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். முட்டையும் சீனியும் வந்து நம்ம அடித்து வச்சுருந்தோம்ல, அதை இதோட நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த விஸ்க்கு வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பழத்தோட எக் மிக்சர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இது கூடவே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 4 பழத்துக்கு வந்து இந்த 1 கப் மைதா மாவு வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பேக் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாவு மிக்சர்லாம் வந்து வேறு ஒரு பவுலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் வந்து இந்த மைதாவோட நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கணும். அதனால் நீங்கள் வந்து தனியாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக இதோட மிக்ஸ் பண்ணி வச்சா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து பழகிட்டு அப்படிங்கிறனால இதோடய நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட நம்ம ஃபைனலாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வச்சிட வேண்டியதான். மில்க் மொத்தம் வந்து நம்ம 1/4 கப்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம கடைசியாக ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை பேக் பண்ண வேண்டியதான். பாருங்கள், நம்மளுடைய பேட்டர் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். கேக் நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். உள்ளே வந்து ஷீட் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு எல்லா பக்கம் ப்ரெஷ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், எல்லா பக்கமும் நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்மளுடைய பேட்டரை வந்து நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஊற்றிடலாம். ஃபைனலாக ஒன் டைம் வந்து டேப் பண்ணி விட்டுக்கிடுறேன். உள்ளே ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளியில் வந்துடும். அப்படி ஒரு ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கேக் வந்து பொங்காது. இப்போ நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு சட்டி வச்சுருக்கேன். அது கீழே வந்து ஒரு பாத்திரத்தை கவுத்தி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பேக்கிங் ட்ரேயை வச்சு ஒரு மூடியை வச்சு மூடி போட்டுடலாம். மெயினாக வந்து பேக் பண்ணும்போது நல்லா மூடிலாம் டைட்டாக இருக்கணும். ஏர் வந்து வெளியில் வராத அளவுக்கு பாருங்கள், நான் இந்த அளவுக்கு மூடி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா சூப்பராக பேக் ஆகி வரும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஹீட் வந்து பண்ணிக்கணும். 10 மினிட்ஸ் அளவுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும், ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 50 மினிட்ஸ் வரை எடுத்தது. 45லேருந்து 50 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு பேக் ஆகி வந்துடும். முக்கியமாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் பேக் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுடைய கேக் வந்து கருகாமல் வரும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கேக் வந்து எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பேக் ஆகிருக்குன்னு. பேக் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு நைஃபோ இல்லைன்னா டூத் பிக்கோ ஏதாச்சும் வச்சு நம்ம குத்தி பார்க்கணும். அது ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ நம்மளுடைய கேக் வந்து நல்லா ஆறிட்டு உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கேக் ட்ரேலேருந்து அந்த பேப்பரோடு அப்படியே தூக்கி எடுத்தாச்சு. இப்போ ஓரங்கள்லாம் வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு பேப்பர்லேருந்து நம்ம அந்த கேக்கை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய கேக்கை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பேக்காகி வந்திருக்குன்னு. அதனுடைய கலர் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. அதனுடைய டெக்ஸ்டருமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது கட் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக கட் ஆகுதுன்னு. இந்த மாதிரி பனானா கேக் வந்து நீங்கள் வெளியில் சேல்ஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து ஒரு தடவை வாங்கினாங்க அப்படின்னா மறுபடியும் வாங்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதோடய டெக்ஸ்டர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. நல்ல ஒரு சாஃப்டாக நல்ல மாய்ஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த பனானா கேக் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.